டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் சார் நம்ம கூட இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஹாய் சார். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். அண்ட் டெபியூட்லாம் பார்த்துருந்தேன் தள்ளி போகாதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலுக்கு வந்துடுறீங்க. இல்லை, எனக்கு அந்த பாட்டு வந்தது சூப்பர்பான ஒரு ஓப்பனிங் இருந்தது. ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் சிம்பு சார் ஒரு கவர் பண்ணார். ஸோ அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அஸ் அ டீமாக அது ஏதாவது ஒன்று பண்ணணும், எனக்கும் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த கவர். கண்டிப்பாக இந்த படத்தில் வேறு நீங்கள் கேரக்டராக வேறு வந்திருக்கீங்க. ஆமாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக நடிக்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பேஷன் கண்டிப்பாக. ஸோ கௌதம் சார் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டு. இன்றைக்கி இப்படி பேசுறதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அவரோட படத்தில் ஏதாவது ஒரு மாதிரியாக ஒர்க் பண்ணாலே சந்தோஷம்னு இருக்கிற எனக்கு இதில் கோரியோகிராஃபும் பண்ணி ப்ளஸ் ஆக்ட் பண்ணதில் வந்துட்டு இன்னும் ரொம்ப நிறையா நல்லா, ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது, சிம்பு சாரையும் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எனக்கு கூட இவங்க நடிக்கலாம் அவங்க நடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தாட் இருக்கலாம். பட் அவர் கூட ஈக்குவலாக சாங்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் கூட ஈக்குவலாக நானும் சேர்ந்து ஸ்க்ரீன் அழகாக ஷேர் பண்ண அலோவ் பண்ணதோ எல்லாம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஆமாம் ஆமாம். எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு? வாய்ப்பு கிடச்சிதுன்னு இல்லை, அதுதான் கௌதம் சாரோட டீமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். சார்கிட்ட எப்போவுமே எனக்கு தயக்கம் இருக்கும். சார் என்ன இருந்தாலும் கோரியோகிராஃப் பண்ணும்போது கூட நீதான் இன்ஃப்ளூன்ஸ் தான் பண்ணேன். அப்போது என்ன இருந்தாலும் சார் பண்ண போகிறா, சார் அஜித் சாருக்கு நம்ம கோரியோகிராஃப் பண்ணுவோமா, சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் சாருக்கு என் மேலே இருக்கிற இது போயிடுமோ அப்படின்னா, நீ தானே என் பொண்ணு வசந்தம் வந்து சார் என்னை கூப்பிட்டாரு, நீ கோரியோகிராஃப் பண்ண படத்தில் இந்த பள்ளி நீ டான்ஸ் மாஸ்டர்ரா அப்படின்ட்டாரு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி அவர் பண்ணதுக்கு இப்போ போய் நம்ம கேட்டால் இவன் அந்த மாதிரி தான் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சி வரணும். ரொம்ப தயங்கி இருந்தேன். அதே மாதிரி கூப்பிட்டு சதீஷ் இந்த மாதிரி சாங் கூட பண்ணிடுறா அப்படின்னாரு. அது எப்படி ஃபீல் பண்ணிங்க? இல்லை, அதாவது எப்பவும் போல் இந்த கதை தண்ணியை திறந்து விட்டு எல்லாம் கற்றுவாங்களே பாத்ரூமில் போய், அதே ஃபீல் தான் வெளியே இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அங்கே ரொம்ப பயங்கர இதுவாக இருப்பான். நம்மளை மாதிரி லோக்கலாலாம் அங்கே யாரும் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அப்படியே ஒரு இங்கிலீஷ் தான். இல்லை, நம்ம எப்படி நம்ம பார்க்குற ஆளுங்கள்லாம் நம்ம லோக்கல் கைங்க. ஆனால் அங்கே எப்படின்னா ஐபேட் தான். சார் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்மா ஐடச் இது பண்ணுங்கள் சார், ஆப்பிளில் வருது சார், இப்படி இந்த மாதிரியான டீம் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான். ஜஸ்ட்டு கூப்பிட்டு சார் நீ ஒன்று பண்ணுடா, நாளைக்கு ஷூட்டிங் தான், நீ யூஆர் டூயிங் த ஃபிலிம், அவ்வளோதான். நமக்கு இன்ஃபர்மேஷன் தான், நம்மளுக்கு கேட்குற சீன்லாம் கிடையாது. அதனால் அது ஒரு நாள் சர்ப்ரைஸ் மாதிரி அன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ். ஃபுல்லி எதை ஞாபகம் வச்சது எல்லாமே வந்துட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல மொமெண்ட் தான். ப்ளஸ் இந்த படத்துக்கு முன்னாடி நான் அவர் கூட நிறையா ஒர்க் பண்ணி எனக்கு நிறையா அவர் கூட நட்பு இருக்குது. அதுதான் இந்த படத்துக்கு வந்து மேபி சீன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எனக்கும் அவருக்கும் இருக்கிற கம்ஃபர்டபிலிட்டியில் தான் அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நிறைய மூமெண்ட் இருக்குது, நிறைய டான்ஸில் சொல்கிறதா எதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு போனால் தானே வந்து மறக்க, நேராக அவர் வீட்டுக்கு தானே போகிறோம். நம்ம இங்கே நேராக அவர் வீட்டுக்கு தான் போகிறோம், அவர் கூட தான் இருக்கும். ஸோ மொமெண்ட்டுன்னு கிடையாது, அவர் கூட ஒரு நட்பே ஒரு பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக அதுதான் பெரிய விஷயம். இங்கிலீஷில் அவர் பேச மாட்டார். ஏன்னா எனக்கு தெரியாதுங்க, அவருக்கு தெரியும்ல. அதனால் அவர் யார் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுவார். அவர் என்கிட்ட இங்கிலீஷ் பேசினார்னா சார்பாக ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு போல இருக்குது அப்படி நம்ம அந்த மாதிரி ஏதாவது நினச்சிக்க வேண்டியதுதான். வீட்டில் நம்ம வந்து வீட்டில் சின்னதாக ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எங்கேயே வந்தால் கூட அதை தேடி பிடிச்சி பார்த்து என்கரேஜ் சந்தோஷப்படுற ஃபேமிலி தான் நம்ம ஃபேமிலி. இதுலேயும் வந்து இந்த மாதிரி படத்தில் இருக்குது, இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறேன். நம்ம அவரோட படத்தில் ஒர்க் பண்ணால் நடனம் அப்படின்னு சொல்லி சதீஷ்னு பேர் வந்தாலே எல்லாம் அது நம்ம சொல்கிறத விட நம்ம சொல்லுவோம், அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிச்சு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புவாங்க. பேசிக்காக அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரிலாம் வெளியில் எல்லோரும் பேசுகிற மாதிரி வந்தால் எவ்வளோ என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து கொரியோகிராஃபியாக ஆரம்பிச்சிங்க. உங்களோட தாட்டே வந்து கொரியோகிராஃபியில் இருந்து நம்ம டான்ஸ் பண்ணணுமா இல்லை ஆர்டிஸ்ட் ஆகணும்? இல்லை, அப்படி நடிக்கணுங்கிறது தான் மெயினான ஆசை. பட் ஆனால் சரி, நம்மளுக்கு ஏதோ அது எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். ஆனால் நமக்கு இதுதானே தெரியும், ரூட்டாக இருக்கணும். இல்லை சரி, நமக்கு இதை விட்டால் வேறு எதுவும் தெரியாதே. ஸோ அதனால் கோரியோகிராஃபராக சார் நமக்கு அதை வாய்ப்பு கொடுக்கும்போது அது சேலஞ்சாக அதை எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை தான் வந்தது. சரி, மேபி இதனால் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பட் இப்போ பண்ணுற விஷயமும் ரொம்ப ஹாப்பி தான். இது ஒரு 4 இயர்ஸாக கிட்ட ஒரு 50 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி. சூப்பர். அடுத்ததான் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கண்டிப்பாக கேட்கும்போது என்னடா இப்படிலாம் கேட்குறேன்னு தோணும்.
ஆனா இல்லை எல்லா பாட்டும் இல்லை எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். உங்களுக்கு கேக் அது போக தவிர தள்ளி போ அதான் என்ன தள்ளி போய் தவிர சோக்களி தவிர அப்படின்னா தவிரன்னா வேறு எதாவது படத்துலேருந்து தான் பாட்டை சொல்லணும். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா தள்ளி போக நான் கேட்ட ஆர்டரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கேட்ட பாட்டு வந்து இது நாள் வரையில் தான். அந்த இதாண்டா பாட்டு, இது காலிடா, இந்த படத்துக்கு இந்த பாட்டு தான்டா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாட்டு ஒர்க் பண்ணும்போது ராசாலி பாட்டு அப்போ தான் ஷூட் பண்ணியிருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடடா இல்லை இந்த 2 பாட்டு போகிறோம், இந்த படத்துக்கு போகிறோம், ஓகே இந்த படம் இந்த இது 2 பாட்டு போகிறோங்க அப்படின்னா சோக்காலினும் எடுத்து செவிலில் விட்ட மாதிரி இருந்தது. சரி ஓகே 3வது பாட்டு அவரும் நானும் அதுக்கப்புறம் வந்தாங்க. சரி 4 பாட்டு ஆல்பம் தெரிக்க போது, இதுக்கப்புறமா அடுத்த 5வது சாங்கு எப்படி இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னா 5th தான் ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நியூ இயர் அன்றைக்கி தள்ளி போகாதேன்னு ஒரு மேஜிக்கை போட்டு ப்ளஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு கண்டிப்பாக ஷோக்காளி தான். ஏன்னா நான் ஜூன் பொண்ணாலில் தான் நான் டான்ஸ் ஸ்க்ரீனில் ஆடி நான் பார்த்தே பழக்கம். அதுக்கப்புறம் சேனல் ஷோஸ் தான். அதுக்கப்புறமா ஒரு பாட்டாக இன்னி வரைக்கும் நான் அதை சொல்லுவாங்க, ஜூன் பொண்ணால் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இன்றைக்கி கூட நான் காலையில் ஏர்போர்ட்டில் வரும்போது வயலினில் வந்துட்டு பாத்ரூமில் அந்த பாட்டு தான் போட்டிருந்தாங்க. காமனாக எல்லாருக்குமே ஒரு பாட்டு ஒன்று வரும்ல, டொயான்னு ஒன்று வரும்ல, அதில் போட்டு ஜூன் பொண்ணால் தான். அதை எடுத்து ஃபோன் எடுத்து வர நான் அப்படியே லைட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபிலிமில் வந்த பாட்டு மேபி இனிமேல் போக இமெயில் இருக்கலாம். அண்ட் உங்களோட ஆசை மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் இருக்கலாம், அடுத்து ஒரு ஹீரோவாகலாம், யாராவது எதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி கூப்பிட்டா சரிங்க, அந்த ஃபீலிங் தான். கண்டிப்பாக நீங்கள் வர இயர்லாம் ஹிட் இயர் அமைய ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டைம் யூஸ் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.